கொடுக்கப்படும். ஆடட்னு போடல, மல்டிப்ளைடுன்னு போட்டிருக்கு. கொஞ்சம் கொடுக்கப்படும் அப்படிலாம் இங்கே சொல்லலை பாருங்க, பெருக கடவுதுன்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தி வச்சதான கிருபை. கிருபை எப்படி எனக்கு வந்திருக்கு? அவர் கல்வாரி சிலுவை அவர் மரித்ததுனால எனக்கு ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இது எனக்கு ஒவ்வொரு நாளும், அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கூட கொடுக்கறது கிடையாது, அதை அறிந்துக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும். அது பெருகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை, இப்போ நல்லா இருக்கிறீங்களா? அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நிறைய பணம் இருக்குது. அப்போ கொஞ்சம் அறிவு கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அறிவு நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது? பெருகி இருக்குது. எப்படி பெருகுது? அதான் தேவனுடைய கிருபை. நம்மளுடைய தாளந்து, நம்மளுடைய பெரிய கை இது வளமனாலே நம்ம எல்லாம் இப்படி செஞ்சுருக்கோம்? இல்லை இல்லை, ஆண்டவர் அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுதான் கிருபை. அது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்குது. அதுதான் இங்கே போட்டிருக்குது பாருங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்போ இது பயங்கரமாக பெருகுது என் வாழ்க்கையில். இப்படி ஒவ்வொரு நாளும் இது பெருகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளும் நான் வெளிப்பாடு உண்டாகுது பாருங்கள். ஆண்டவர் எனக்கு செஞ்சுருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆயத்தமாக்கணும், பெருகிது, எல்லாம் பெருகிட்டு தான் இருக்குது. அது நல்லா இருக்குது. ஆனால் விசுவாசத்தில் என் பங்கு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த விசுவாசத்தையும் நான் என்ன பண்ணணும்? பெருக்க வேண்டும். கிருபை பெருகுது. எனக்காக ஆண்டவர் சொல்லி செய்து முடித்த காரியங்கள் ரொம்ப அதிகம், அதெல்லாம் நிறையா இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் நான் அறிஞ்சுக்கிறேன். ஓ, இவ்வளோ அற்புதமான காரியங்களை வச்சுருக்காரா, இவ்வளோ பணத்தை எனக்காக ஆண்டவர் கொடுத்துருக்காரா, இவ்வளோ உயர்வு எனக்கு கொடுத்துருக்காரா, அதெல்லாம் தெரியுது. ஆனால் எனக்கு இப்போ அது வரல. எனக்கு ஏன் வரலன்னா, என் விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, செயல்படுத்தலை. பேங்க்குக்கு போகிறோம், ஏற்கனவே எனக்கு காசு போட்டு வச்சுருக்குது. நான் கொஞ்சம் தான் எழுதி செக் போட்டு எடுக்கிறேன். வித்ட்ராயல் ஃபார்மில் கொஞ்சோண்டு போடுறேன், 1000 ரூபா போட்டு எடுக்கிறேன். ஆனால் 1000 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் 1000 ரூபா போட்டு எடுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், நிறைய எடுக்கலை. ஆனால் நான் இன்னும் எழுதலாம், இன்னும் எவ்வளோ வேணால் எழுதி எடுத்துக்கலாம். ஆனால் நான் போடலை. நான் என்ன சொல்கிறேன்? இன்னும் நிறையா போடுங்கன்னு சொல்கிறேன். ஏற்கனவே இருக்குது அங்கே பேங்க்கில், இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டு நிறைய எடுத்துக்கோங்க. அதுதான் விசுவாசம். இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தின் மூலமாக பயன்படுத்தி இன்னும் எனக்கு தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறத என்ன பண்ணணும்? நான் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ எனக்குள்ளே இருக்கிற இந்த விசுவாசத்தின் அளவு, எவ்வளோ விசுவாசம் எனக்கு இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். விசுவாசத்தின் அளவு எப்படி அறிந்து கொள்கிறோன்னா, தேவனுடைய வார்த்தை எந்த அளவிற்கு எனக்குள்ளே இருக்கிறதோ அந்த அளவிற்கு விசுவாசம் இருக்கிறது. எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிற அளவு தான் எனக்குள்ளே இருக்கிற விசுவாச அளவு. நான் இப்படி சொன்ன உடனே நீங்கள் வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது சொல்லலை. வசனம்லாம் மனப்பாடம் பண்ணுறதுலாம் ரொம்ப சந்தோஷம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நான் சொல்லுவோம், டக்கு சொல்கிறாங்க. சங்கீதம் 23:2 என்னதுன்னு டக்குன்னு சொல்கிறாங்க. சங்கீதம் 91:2 சொல்லுவாங்க, அதுவும் டக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே தெரியும், அங்கங்கே எல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து மனப்பாடம் பண்ணி ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் படிச்சுக்கிறதுலாம் நல்லது. ஆனால் அதில் விசுவாசம், வசனம் நிறைய தெரியுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேங்க, நிறைய வசனம் மனப்பாடம் பண்ண, நிறைய வசனம் நிறைய விசுவாசமா? இல்லை, அது இல்லை. அது நம்மளுக்கு தெரியுது, 2-2-4 அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், 2-2-4 ஸ்கூலில் அத்தனை வாட்டி சொன்னதுனால தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அது தெரிஞ்சிருது. அது இல்லை விசுவாசம், அது அறிவு எனக்கு இருக்குது. எது விசுவாசம் தெரியுமா? ஒரு சூழ்நிலைகள் வருகிறது, ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரத்தில் உங்கள் வாயில் என்ன வருது? எல்லாம் போச்சு, அவ்வளோதான், நம்ம செத்து போயிடலாம். இதுதான் என்னது? விசுவாச அளவு. பிரச்சனை வரும்போது உங்கள் வாயிலிருந்து என்ன வருது? அதுதான் விசுவாச அளவு. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாயை திறந்து
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் உங்கள் வாயை திறந்து. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குதுன்னு அர்த்தம். மனப்பாடம் பண்ண வசனம் அப்போ வெளியே வரணும் வாயை திறந்து, இல்லை உங்கள் மனசில் வரணும், உங்கள் இருதயத்தில் வரணும். வந்தால் தான் அது உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ விசுவாசத்தை அப்படி தான் என்ன பண்ண போகிறோம்? அளந்து கொள்ள போகிறோம். எப்படி அளந்துக்க போகிறோம்? என் வாயில் சூழ்நிலைகள் மாறும்போது, இல்லை ஒரு தேவைன்னு வரும்போது என் வாயில் இருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் வசனத்தை சொல்ல போகிறேன். அதுதான் விசுவாசத்தை நான் செயல்படுத்த வைப்பது. பலவீனமாக இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்? இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார், வியாதி என்னை விட்டு விலக்கி இருக்கிறார், இயேசுவின் பரிகாரியாக கர்த்தர், இப்படின்னு நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப நான் சொல்லும்போது தான் எனக்கு என்ன ஆகுது? எனக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லை அவிசுவாசம் இருக்குதான்றது தெரியுது. வியாதியாக இருக்கிறப்ப நான் ஐயோ ஐயோ ஓயோ முடியல, அவள் தான் நம்ம போயிடலாம், இனி இந்த வழியில் வலிக்கிறது, நம்ம பரலோகம் போயிடலாம், ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும், ஆண்டவர் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், ஆண்டவரே போயிடலாம், வேணாம். இது உள்ள என்ன இல்லை, வார்த்தை இல்லை, விசுவாசமே இல்லை, உள்ள சும்மா மனப்பாடம் பண்ணியிருக்குது வசனம், அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? வாயை திறந்து வார்த்தையாக பேச ஆரம்பிக்கணும். அப்போ தான் என்ன ஆகுது? விசுவாசம் உண்டாகுது. 3 பாருங்க, 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றே. இங்கே போட்டிருக்கு பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். எல்லாரும் சொல்லுவோமா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். அப்போ ஜீவனுக்குன்னா இந்த பூமியில நீங்க வாழ்றீங்க பாருங்க, அதுதான் ஜீவனுக்கும் வேண்டிய யாவற்றையும். இங்க பூமியில வாழ்றதுக்கு உங்களுக்கு சட்ட துணி வேணும்ல, துணி வேணும், நல்ல துணி வேணும். அங்க எங்க போறதுக்கு ஒரு வாகனம் வேணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், டெய்லி சாப்பாடு வேணும், உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு வேணும், வீட்டில் பொருள் வாங்கி போடுறதுக்கு காசு வேணும். இதெல்லாம் தான் ஜீவனுக்கும். இங்கே என்ன போட்டிருக்குது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். எல்லாரும் சொல்லுவோமா? ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் தேவன் எனக்கு ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? எல்லாமே இந்த பூமியில நீங்க நல்ல வாழ்க்கையா வாழ்றதுக்கு, செழிப்போட வெற்றியோட ஒரு குறைவு இல்லாமல் வாழ்கிறதற்கு தேவையான யாவற்றையும். எல்லாரும் திருப்பி சொல்லுவோமா? யாவற்றையும். ஆமா, நீங்க இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் உள்ள உங்களுக்கு உள்ள நீங்க சொல்லணும். தேவை வரும்போது யாவற்றையும் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சொல்லணும் யாவற்றையும் கொடுத்துருக்கிறார். கல்வாரி சிலுவையில் கொடுத்துருக்காரு, அது எனக்குள்ளதான் இருக்குது. ஆமாம், இப்போ இல்லை, அது பரவாயில்ல, ஆனால் யாவற்றையும் கொடுத்துருக்கிறார். பணத்தை கொடுத்துருக்கிறார், வீடு வாங்குறதுக்கு தேவையான பணத்தை எனக்குள்ளே கொடுத்துருக்காரு. யாவற்றையும்னா எல்லாமே தானே, ஜீவனுக்கு தேவையான எல்லாமே. அந்த வீடை வாங்கிறதுக்கு, அந்த வாகனத்தை வாங்கிறதுக்கு, நல்ல பொருட்களை வீட்டுக்கு வாங்கிறதுக்கு யாவற்றையும் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். இதை நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். விசுவாசனா என்னது? வாயை திறந்து நான் உள்ளத்தில் நம்புறத அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்றது. விசுவாசம் என்பது நீங்கள் இயற்கையாக பார்க்கிற காரியத்தை சொல்லுவது அல்ல. விசுவாசம் என்பது உங்களுக்குள்ளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் ஏற்கனவே இருக்கிற காரியத்தை சொல்லுவது, அறிக்கை செய்வது. அதுதான் விசுவாசம். இல்லாததை சொல்றது விசுவாசம் இல்லை. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறப்ப இல்லை தான், இங்கே இல்லை, இங்கே இல்லாததுனால இல்லவே இல்லைன்ற கிடையாதுல்ல. உதாரணத்துக்கு யோசித்து பாருங்க, இந்த 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 போடியம் மரத்தில் செஞ்சுருக்காங்க. இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை தான். ஆனால் அந்த மரம் இருந்துச்சுல, அந்த மரத்துல இருந்து அந்த ஆசாரி போய் அதை அறுத்து வெட்டி இது மாதிரி ஒன்று நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார். இது இல்லவே இல்லை 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் இப்போ இருக்குது. ஆனால் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னு இல்லை, அது இருந்துச்சு, நம்ம கிட்ட இல்லை.
நம்ம போய் கடையில் போய் இப்போ வாங்கிட்டு வந்துருக்குறோம், அவர் செஞ்சிட்டாரு. ஆனால் அந்த மரத்துக்குள்ளே ஏற்கனவே இது இருந்துச்சு. இதே போல தான் உங்களுக்கு தேவையான பணம் இப்போ உங்கள் கையில் இல்லை. உங்கள் கையில் இல்லைன்னா என்ன, இப்போ இல்லவே இல்லையா, இனிமேல் தான் கவர்மெண்ட்டில் அடிக்க போகிறாங்களா என்ன? ஏற்கனவே இருக்குங்க, உங்கள் கையில் தான் இல்லை, எங்கேயோ இருக்கு. இப்போ அது வரணும், அது இருக்குது இப்போ, ஆனால் உங்கள் கையில் இல்லை. அதை தான் எப்படி உங்கள் கையில் கொண்டு வர்றதுன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். பணம் வருவதாக, என் தேவைகளை சந்திக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார், என் தேவையை சந்திப்பார் அப்படின்னு நான் சொல்லணும். சொல்லாதான் என்ன பண்ணுது, அது வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, விசுவாசிக்கிறதுனாலே அது பார்க்கறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பார்க்கறத தான் நம்ம சொல்லணும், பார்க்கலன்னா அதை சொல்லக்கூடாது. அவங்க இயற்கையாக பார்க்குறாங்க, பலவீனத்தையும் தரித்திரத்தையும் ஏழ்மையும் பார்க்குறாங்க, அதே சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, வெற்றி இருக்குது, செழிப்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, பலன் இருக்குது, அதை பாருங்க, அதை சொல்லுங்க. இப்போ இங்கே இருக்குது இல்லை, அதை சொல்லக்கூடாது. உள்ளே ஏற்கனவே எல்லாம் இருக்குது, அதை தான் என்ன பண்ணணும்னா சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். 4 பார்ப்போம். இச்சையினாலே உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கும்போது இந்த நாளில் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கண்களினால காணக்கூடிய ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசம் இருந்துச்சு. அவங்கள அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் உள்ள விடாமல் இருக்கிறதுக்கு